ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரம்யா போட்ட பிளானில் நம்ம அண்ணத்துக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த வாய்ப்பை வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா நழுவ விடுவாங்களா? கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இப்போது நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து தள்ளி போடணும், இதை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இவ தான் வந்து ஏதோ சதி பண்ணியிருக்கா, எங்களுக்குள்ளே வந்து எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பல்பில் வந்து ₹1 காயினை வச்சு போட்டிருக்கா, இந்த மாதிரிலாம் சதி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? இப்போது அதே போல் பார்த்திங்கன்னா இது எல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு பக்கம் நடந்துருச்சு. ஏன்னா எல்லோரும் வந்து நம்பக்கூடிய சூழ்நிலை, அதாவது நம்ம செண்பகவல்லி சொல்லவா தேவை, அவங்க வந்து முழுமையாக நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் அவரும் நம்புவார். ஏன்னா நம்ம கார்த்திக் அண்ட் சண்முக வாத்தியார் இவங்க யாருமே வந்து நம்ப போகிறதில்ல. ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா சரி இப்போ தான் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா, இன்னும் டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் போயிட்டு மேலே ரூம் போங்க, உங்களுடைய ஃபஸ்ட் நைட்டை தொடங்குங்க அப்படின்னும் போது நம்ம ரம்யாவுடைய மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பூகம்பமே வெடிக்குது. என்னடா இது, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ, இப்போது நம்மளே வாயை கொடுத்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரம்யாவை பார்த்திலாம் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துலேருந்து நம்ம ரம்யா எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.